வணக்கம் நண்பர்களே. தமிழ்நாடு பாலிடிக்ஸில் முக்கியமான சில டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் டாப்பிக்கு, த நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற ஒரு பத்திரிகை ஒரு ரிப்போர்ட்டை அவங்க பத்திரிகையில் வெளியிட்டிருக்காங்க. அந்த ரிப்போர்ட் இன்னைக்கு தமிழ்நாடு பாலிடிக்ஸில் பேசு பொருளாக மாறி இருக்கு. பாஜகவினர் அந்த ரிப்போர்ட்டை ஷேர் பண்ணி இதற்கு திமுக அரசாங்கம் பதில் சொல்லியே ஆகணும், இந்த நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் உடைய இந்த ரிப்போர்ட்டுக்கு விளக்கம் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு இப்போ கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க, கொந்தளிக்கிறாங்க. அப்படி அந்த ரிப்போர்ட்டில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, சென்னை மாநகராட்சி துப்புரவு பணியாளர்கள் இருக்காங்களே 29 பேர் ஐஏஎஸ் அதிகாரிகளுடைய வீட்டு வேலை பணிகள் செய்வதற்காக அனுப்பப்பட்டுள்ளனர் அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க. மறுபடியும் சொல்கிறேன், சென்னை மாநகராட்சியுடைய துப்புரவு பணியாளர்கள் 29 பேர் ஐஏஎஸ் அதிகாரிகளுடைய வீட்டு வேலை செய்வதற்காக அனுப்பப்பட்டுள்ளனர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட்டில் வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவங்களை தவிர, துப்புரவு பணியாளர்களை தவிர 13 செவிலியர்கள், நர்ஸுகள் இருக்காங்க பார்த்தீங்களா, நர்ஸுகளும் இந்த அதிகாரிகளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய முதியவர்கள் இருக்காங்களே, அவங்களுக்கு உடம்பு முடியாத முதியவர்கள், அவங்கள பார்க்குறதுக்கு அனுப்பப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி த நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் வந்து ரிப்போர்ட்டு வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதை வந்து பாஜகவினர் ஷேர் பண்ணி இப்போ இது குறித்து டெஃபினட்டாக தமிழக அரசாங்கம் விளக்கம் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு பாஜகவினர் சொல்ல பெரிய டிபேட் வந்து நடக்குது. இன்னொன்று, அந்த ரிப்போர்ட்டில் இன்னொரு விஷயம் என்ன இருக்குது அப்படின்னா, இதுக்குன்னு தனியாக ஒரு வாட்ஸ்அப் குரூப்பே வந்து உருவாக்கப்பட்டிருக்கான். எந்தெந்த துப்புரவு பணியாளர் யாருடைய வீட்டுக்கு வேலைக்கு போகணும், என்ன வேலை, என்ன டியூட்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரூப்பில் வந்து மெசேஜ் வருமா. இதை த நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இது பெரிய ஒரு பேசு பொருளாக வந்து மாறி இருக்கு. இது டாபிக் 1. டாபிக் 2 என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டாபிக் 2 பவன் கல்யாண் அவர்களுடைய டாபிக்குள்ளே வரலாம். பவன் கல்யாண் அவர்கள் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ரொம்ப ஆவேசமாக ஒரு விஷயத்தை வந்து பேசியிருக்காரு. இதற்கு ஹிந்து மக்கள் மத்தியிலிருந்து மிகப்பெரிய ஒரு வரவேற்பு வந்து கிடைச்சிருக்கு. அப்படி பவன் கல்யாண் அவர்கள் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, ஹிந்து மதத்தை இகழ்றாங்க பார்த்தீங்களா, விமர்சனம் பண்ணுறாங்களே, அது பிற மதத்தினர் கூட இல்லை, ஹிந்து மதத்தில் இருக்கக்கூடிய நாத்திகர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய, கடவுள் மறுப்பாளர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் தான் ஹிந்து மதத்தை இகழ்ந்து பேசிக்கிட்டே இருக்காங்க தொடர்ச்சியாக. அவர்களுக்கு சனாதன தர்மம் இருக்குல்ல, அந்த சனாதன தர்மத்தின் மீது மரியாதை அவங்களுக்கு இல்லை. ஈஸியாக ஹிந்து மதத்திற்கு எதிரான கருத்துக்களை அவங்க தான் முன்வைக்கிறாங்க. ஹிந்து மதத்தில் இருக்கக்கூடிய கடவுள் மறுப்பாளர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நாத்திகர்கள் தான் ஹிந்து மதத்தை தொடர்ந்து இகழ்ந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு வேணா நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம், ஆனால் எவ்வளோ கோடிக்கணக்கான மக்கள் வந்து நம்புகிறாங்க, அதை பற்றி அவங்களுக்கு துளியும் மரியாதை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆவேசமாக பேசியிருக்காரு. முதல்ல இந்த கடவுள் மறுப்பாளர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நாத்திகர்களை ஃபஸ்ட்டு நம்ம திருத்தணும், அவங்க மேலே ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன் வந்து எடுக்கப்படணும். எடுப்போம் டெஃபினட்டாக. கடவுள் மறுப்பாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்து மதத்தை வந்து டார்கெட் பண்ணி ஹிந்து மதத்தை விமர்சனம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்க மீது கடுமையான நடவடிக்கை வந்து எடுக்கப்படும். அவங்க தான் முதல்ல திருத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பவன் கல்யாண் அவர்கள் பேசியிருக்காரு. இதற்கு ஹிந்து மக்கள் மத்தியிலிருந்து மிகப்பெரிய ஒரு வரவேற்பு வருது அப்படிங்கிறத பார்க்குறோம். இங்கே தமிழகத்தில் டிபேட் என்ன அப்படின்னா, பாஜகவினர் என்ன தெரியுமா சொல்கிறாங்க, 100% கரெக்டாக பவன் கல்யாண் அவர்கள் சொல்லியிருக்காரு. இங்கே தமிழகத்திலையும் திராவிட கழகம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் கடவுள் மறுப்பாளர்கள் அப்படின்னு சொல்கிறவங்க, பகுத்தறிவு அப்படிங்கிற பேரில் ஹிந்து மதத்தை டார்கெட் பண்ணி தொடர்ந்து விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க திராவிட கழகத்தை சேர்ந்தவர்கள். அவங்க மீது தான் ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன் வந்து எடுக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக பாஜகவினரும் கருத்து தெரிவிக்கிறாங்க. இதை நம்ம பார்க்குறோம். முக்கியமாக பவன் கல்யாண் அவர்களுடைய டாப்பிக்கை பற்றி நம்ம பேசுறதுனால இன்னொரு விஷயத்தையும் நம்ம பேசி ஆகணும். ஏன்னா கோபி சுதாகர் இருக்காங்களே, பரிதாபங்கள் டீம், லட்டு பாவங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து வெளியிட்டாங்க. அதற்கு ஹிந்து மக்கள் மத்தியிலிருந்து ஒரு கடுமையான எதிர்ப்பு வந்துச்சு. எதிர்ப்பு வந்த உடனேயே அவங்க போட்ட அந்த வீடியோவை டெலீட் பண்ணிட்டாங்க, நீக்கிட்டு அவங்க வந்து மன்னிப்பு கேட்டுட்டாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டுட்டாங்க. இப்போ தமிழக பாஜக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பாஜகவை சேர்ந்தவர்கள் ஆந்திரா டிஜிபி இருக்காங்களே, ஆந்திரா டிஜிபி கிட்ட புகார் அளிச்சிருக்காங்க. கோபி சுதாகர் மீது ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு புகார் கொடுத்துருக்காங்க. இது தேவையா தேவையில்லையா, எதுக்காக ஆந்திரா டிஜிபி கிட்ட போய் புகார் கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு டிபேட் நடக்குது. என்னையை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியாக வேணும்னே ஹிந்து மதத்தை அசிங்கப்படுத்தணும், ஹிந்து மதத்தை இழிவாக பேசணும் அப்படின்னு ஏகப்பட்ட பேர் சமூக வலைதளத்தில் பதிவு போடுறது, சமூக வலைதளத்தில் வீடியோ போடுறது, அதை தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. தமிழக பாஜகவினர் அவங்களுடைய முழு கவனமும் ஃபஸ்ட்டு இவங்க மேலே இருக்கணும். யாரெல்லாம் தொடர்ச்சியாக வேணும்னே ஹிந்து மதத்தை விமர்சனம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு சட்டப்படி தண்டனை வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு முடிவை ஃபஸ்ட்டு எடுக்கணும் தமிழக பாஜகவினர். உதாரணத்துக்கு பியூஷ் மானுஸ் எடுத்துக்குவோம். பியூஷ் மானுஸ் இந்த லட்டு விவகாரத்தில் எப்படி கொச்சைப்படுத்தி கிண்டல் பண்ணி வீடியோ வந்து வெளியிட்டிருந்தாரு. அப்போ தமிழக பாஜகவினர் என்ன பண்ணலாம், இந்தியாவே ஆட்சி செய்யக்கூடிய கட்சி பாஜக, பல மாநிலங்களில் ஆளுங்கட்சியாக பாஜக வந்து இருக்குது. அப்போ அங்கேருந்து
ஒரு கேஸை வந்து போட்டு எஃப்ஐஆரை வந்து போட்டு பியூஸ் மானுஸ் மீது ஆக்ஷன் எடுக்க அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்கணும். இது மாதிரியான நபர்கள் மீது ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா சர்மிளா அப்படிங்கிறவங்க விசிகாவை சேர்ந்தவங்க, அவங்க இவர்களில் யார் முட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியாவில் கேள்வி கேட்டு 3 ஆப்ஷன் கொடுத்து அந்த 3 ஆப்ஷனில் ஒருத்தர் யாரை தெரியுமா சொல்லியிருக்காங்க, முருகப்பெருமான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. யார் முட்டாள்னு கேள்வி கேட்டு ஆப்ஷனில் ஒருத்தராக முருகனுடைய பேரை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் என்ன நடக்குது, இப்போ நான் சொன்னவங்கலாம் மறுபடியும் தொடர்ந்து ஹிந்து மதத்துக்கு எதிராக சமூக வலைதளத்தில் பதிவுகள் போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்க மேலே பெருசாக ஆக்ஷன் எடுத்த மாதிரி வந்து தெரியலை. இப்போ பரிதாபங்களை பார்த்தீங்க அப்படின்னா அவங்க இதுக்கு முன்னாடி அவங்க போட்ட வீடியோக்களில் ஹிந்து மதத்தை டார்கெட் பண்ணி அவங்க ஹிந்து மதத்தை இகழ்ந்து அவங்க வீடியோவில் இதுக்கு முன்னாடி போட்டது கிடையாது. இப்போ போட்டிருக்காங்க. அது பெருசாக பெரிய தப்பு தான். ஹிந்துக்களுடைய ஏற்கனவே ஹர்ட் ஆகிருக்காங்க இந்த லட்டு விவகாரத்தில் ஹிந்து மக்கள். அவங்கள மேலும் புண்படுத்தக்கூடிய வகையில் தான் வீடியோ இருந்துச்சு. அதை சொன்ன உடனே அவங்க டெலீட் பண்ணிட்டாங்க. அப்போ தமிழக பாஜகவினருடைய டார்கெட்டு, முதல் டார்கெட்டு இவங்களாக இருக்கக்கூடாது. நான் முன்னாடி சொன்னேன் பார்த்தீங்களா, பியூஸ் மானுஸ், சர்மிளா, இது மாதிரியான நபர்களாக இருக்கணும் அப்படிங்கிறதான் நம்மளுடைய பார்வை. உங்களுடைய கருத்து என்ன மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.